மோடி தாத்தா வெல்கம் டு சண்டைக்கு வந்து சொல்ல போறேன். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜராஜ சோழன் வரலாற்று சிறப்பு மிக்க தலங்கிறதுனால அவர் மோடிஜி இங்கே வந்திருக்கிறாரு. மோடிஜி இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான். மோடிஜி வந்து தமிழகத்தில் பிறக்க வேண்டிய ஒரு மனிதர். அவர் தமிழ் மேலே ஆர்வமாக இருக்கார், பற்றா இருக்கார். இதுவே பெரிய ஒரு சிறப்பு. எங்கே போனாலுமே வந்து தமிழரோட பெருமையை வந்து நிலைநாட்டிட்டு தான் இருக்கிறாரு, கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தமிழர்களை விட மோடிஜி வந்து தமிழரோட கருத்தை வந்து அதிகமாக கொடுக்கறது இந்த பெருமையாக தான் இருக்குது. அவர் வந்து தமிழ் மொழிக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தமிழ் மொழியை வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் வந்து அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்திற்கு வந்தாலும் திருக்குறளை வந்து முதன்மைப்படுத்தி அதன்படி வந்து மக்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மக்களுக்கு நல்ல வழிகாட்டியுள்ளார். நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பெருமையை வந்து வசதி பிடிச்சி நல்லபடியாக பேசுகிறாங்கும் போது இன்னும் தமிழனுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் பேசுகிறாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மோடி ஐயா ஒரு முறை வரும்போதும் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் ஒரு 4500 கோடி ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குது. ஸோ இப்படி மோடி ஐயா தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்களுக்கான நலனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் மீது பாசம் நிறைந்த ஒரு பிரதமராக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் இப்படி இருந்ததில்லை. நம்ம தமிழ்நாட்டு வந்து நமக்கு பெருமை. புதுசாக ஒரு நாணயம் வேற அறிமுகப்படுத்த போறாரு. அதனால தமிழ்நாட்டுக்கு மேலும் மேலும் பெருமை தான் சேர்த்துட்டு இருக்காரு அவரு.